எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த். இங்க திருப்பூர் மாநகராட்சியில பல்லடுக்கு பார்க்கிங், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள பார்க்கிங்ல நான் டெண்டர் எடுத்திருந்தேன். அதில் நடந்த ஒரு ஊழலை பத்தி உங்களுக்காக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரஸ் மீட். அதாவது 2022-25 வரை ஒரு பார்க்கிங்கை மாநகராட்சி டெண்டரா அறிவிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாரதி அப்படின்றவங்களுக்கு 90,01,000 ரூபாய் மதிப்பிலான அவங்க ஹையஸ்ட் பிட்டர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு விடப்பட்டிருந்தது. அவங்க ஒரு 3 மாசம், ஒரு 3ல இருந்து 4 மாசம் அவங்க நடத்திட்டு வந்தாங்க. அவங்களால நடத்த முடியல அப்படின்ற காரணத்தினால அவங்க எழுதி கொடுத்துட்ட அந்த நடத்த முடியல அப்படின்றத எழுதி கொடுத்த காரணத்தினால திருப்பி இந்த பிட்டர் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளோட திருப்பூர் மாநகராட்சி இதுல ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அதுல நான் அப்ளிகேஷன் போட்டு என்னோட சைட்ல பிட்டரா ஒரு 74 லட்சத்தி சில்லறைக்கு நான் அந்த மாநகராட்சி டெண்டரை வருஷத்துக்கு 73,54,000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். இதை எடுத்து சிறிது நாள் காலத்துல பாத்தீங்கன்னா ராஜசேகர் அப்படின்றவர் என்கிட்ட பணம், அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க உங்களோட அதிகமான பிட்டர் எடுத்த அமௌண்ட் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு வருவாய் கண்டிப்பா அதிகமா தான் வரும், சோ எங்களுக்கு அதுல ஒரு 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அப்படின்றவர் இந்த முன்னாள் மண்டல நிர்வாகியா இருந்தவரை எங்கள்கிட்ட வாங்கினாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்த முன்னாள் மேயர் தினேஷ்குமார் அவர்களும் எனக்கு நிறைய பிரஷர் போட்டாரு. அதுக்கப்புறம் என்னால ஒரு சரிவர கவனிக்க முடியாத காரணத்தினால நானும் ஒரு 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 என்னால ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பார்த்தேன். பட் என்னால அது அந்த டைம்ல உள்ள கவர்னன்ஸ்னால என்னால இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஷர் போட்டு எனக்கே தெரியாம என்னோட கையெழுத்தை போட்டு நான் அவங்களுக்கு இந்த டெண்டரை வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்த மாதிரி பொய்யா சித்தரிச்சு என்னோட கையெழுத்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல ரெடி பண்ணி அவங்களே ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணி, அதாவது தீர்மானம் வந்த டேட்டு எனக்கு இந்த டெண்டர் கொடுத்ததுக்கான தீர்மான டேட் பாத்தீங்கன்னா 392 எனக்கு இந்த தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு. அது தீர்மான போட்டோ காப்பி மாமன்றத்து. அதுக்கப்புறம் 2 மாசத்துல எனக்கு பிரஷர் போட்டு அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம அவங்களே என்னோட கையெழுத்தை போட்டு இந்த பணத்தை நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கங்க, நீங்க எனக்கு ஒத்துழைப்பு தரல, அதாவது அவங்க கேட்ட பணத்தை நான் தரல அப்படின்ற காரணத்தினால எனக்கே தெரியாம இந்த 300 தீர்மானத்தை போட்டு, அதாவது நான் எழுதி கொடுத்த மாதிரி அவங்க சொன்ன டேட்டு பாத்தீங்கன்னா 29/9/23 அன்று நான் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்த மாதிரி அவங்க போட்டு அன்னைக்கே தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த டெண்டரை அதுக்கப்புறம் திருப்பி அறிவிச்சு திருப்பி ரீடெண்டர் விட்டு வேற ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. சரி, இந்த ஊழல்லாம் நம்ம கண்டிப்பா அதை வெளியில சொன்னாதான் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நான் அந்த நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன மெயினான இஷ்யூ தமிழ்நாட்டுக்கே ஒரு சென்சேஷன் நியூஸ் என்னன்னா, இவரு பேர்ல கட்டின பணத்தை 3 மாதம் கழிச்சு எப்படி அதே பணத்தை திருப்பி தர முடியும்? ஒரு டெண்டர் வச்சு நடத்திட்டு இருக்கவரு துஷ்பிரயோகம் பண்ணி வெளியே அனுப்பிட்டு, அது மட்டும் இல்லாம 49,02,660 எந்த பிடிமானம் இல்லாம ஆர்டிஜிஎஸ் கார்பரேஷன் எங்களுக்கு பண்ணி அனுப்புது. எப்படி அனுப்ப முடியும்? கார்பரேஷன்ல ஒரு டெண்டர் கட்டி பணம் கட்டினா திருப்பி பணம் தர மாட்டாங்க. ஏன்னா அது எந்த பணமா இருந்தாலும் உங்களோட சேர்ந்தது, நீங்க நடத்துறீங்க, நடத்தாம போங்க. ஆனால் இந்த பணம் கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட பணம், நீங்க பணம் கட்டிட்டீங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ராஜசேகர்ங்கிறவர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய ஊழலை பண்றாரு. ஊழலுக்கு மிகப்பெரியவர் இவர் தான், மிகப்பெரிய பெருச்சாளி. இவருக்கும் தினேஷ்குமாருக்கும் மிகப்பெரிய அன்கோ. இந்த கார்பரேஷன் 2008 இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை கேட்காம எந்த ஒரு நகர்வும் நடக்காது. இங்க யாரு போனாலும் சரி, எந்த ஒரு டெண்டர் எடுத்தாலும் சரி, இவர் இல்லாம எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. மிகப்பெரிய விஷயம் இங்க பாருங்க, எவிடன்ஸ் இருக்கு. 49 லட்சம் ரூபாய் கட்டின பணத்தை 49 லட்சம் ரூபாய் கட்டின பணத்தை திருப்பி இந்த பணத்தை 4 மாசம் கழிச்சு ரிவர்ஸ் பண்றாங்க. 4 மாசம் கழிச்சு ஆர்டிஜிஎஸ் கார்பரேஷன் இவர் அக்கௌண்ட் வருது, ஜெயசூர்யா இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட்டுக்கு வருது. எப்படி வரும்? கட்டின பணத்தை இவர் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி 2வது டெண்டர் 73 லட்சம் ரூபாய். அந்த 73 லட்சம் ரூபாய் இவர் கம்மியா எடுத்துட்டாருங்கிறதுக்காக தான் 10 லட்சம் ரூபாய் ராஜசேகருக்கு இவர் கொடுத்திருக்காரு. எப்பயுமே ஒரு டெண்டர்னா 90 லட்சத்துக்கு மேலதான் போகணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, 73 லட்சத்துக்கு எடுத்துறாரு. அதுக்கு தான் அவங்க 10 லட்சம் ரூபாய் ராஜசேகர் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம இவர் நடத்துற டெண்டரை கரெக்டா 4வது மாதம் இவரோட கையெழுத்தை போட்டு இவரை வெளியே அனுப்புறாங்க. 49 லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அந்த நடத்துற 4 மாசம் வச்சு டெபிட் பண்ணணும். எந்த ஒரு பிடிமானம் எதுவுமே இல்லாம பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இவர் 29/8/2023
கொடுத்த லெட்டர் அன்னைக்கே அஜெண்டால கொண்டு வராங்க, கார்பரேஷன் அஜெண்டால கொண்டு வராங்க. எப்படி காலையில இவர் கொடுத்தாருன்னு சொல்றாங்க, ஆனா இவர் கொடுக்க கிடையாது. காலைல கொடுத்தேன்னு சொல்றாங்க. ஒரு கவுன்சிலருக்கு அந்த அஜெண்டா பாஸ் ஆகணும்னா குறைஞ்சது 3 நாளைக்கு முன்னாடி அந்த அஜெண்டா பேப்பர் பாஸ் ஆகும். ஆனா அன்னைக்கு டேட்ல எப்படி இவர் கொடுக்க முடியும்? எப்படி இந்த அஜெண்டா வெளியாச்சு? ஏன் இது வந்து அவர் வந்து காலதாமதமா அவர் கொடுக்குறாருன்னா, உயிருக்கு பயந்து இந்த கார்பரேஷன்ல ராஜசேகரை மீறி எதுவுமே நடக்காது. போன மாமன்றத்துல கூட பல பேர் ராஜசேகர் பத்தி பேசியிருக்காங்க. இந்த ராஜசேகர் இந்த இடத்தை விட்டு நகர்த்தவே முடியாது. ஏன்னா இதுல வந்து கமிஷனர் உள்பட கரப்ஷன் தாங்க, கரப்ஷன் தான் பண்ண வந்திருக்கீங்க. இது வந்து உயிருக்கு பயந்து தான் இவர் சொல்லாம இருந்தாரு. இப்ப என்னத்துக்காக வேண்டி வந்திருக்கீங்க? இந்த 49 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிருக்காங்க இல்லையா, எப்படி அதே அமௌண்ட் இந்த கார்பரேஷன் திருப்பி கொடுத்துச்சு? இவர் டெண்டர் எடுத்த பணத்தை எந்த பிடிமானமும் இல்லாம எப்படி இந்த பணத்தை கொடுத்துச்சு? எப்படி கொடுக்க முடியும்? என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? கார்பரேஷன் அப்படி ரூல்ஸ் இருக்கு. அப்ப நான் சொல்றேன், பல இடத்துல பணம் கட்டுறாங்க, பணம் கட்டி அவங்க நடத்த முடியலன்னா அந்த பணத்தை டெபிட் தான் போடுவாங்களே ஒழிஞ்சு கார்பரேஷன் திருப்பி தராது. எப்படி அந்த பணத்தை இவர் திருப்பி கொடுத்துச்சு? அதுக்குண்டிய விஷயங்களை கார்பரேஷன் முழு அதிகாரி தான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விஜிலன்ஸ் ஆஃப் ஆன்டி கரப்ஷனுக்கு அனுப்பியிருக்கோம். மிக விரைவில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கேட்டுக்கொள்கிறேன்.